நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒரு கிராமத்தில் சிறுவன் ஒருவன் தினந்தோறும் ஒரு பானையில் தண்ணீரை கொண்டு போய் ஊருக்கு நடுவே இருந்த ஒரு அரச மரத்தினுடைய வேரில் ஊற்றிக் கொண்டிருந்தான். இந்த செயலை பார்த்த சில பேர் சிரித்தார்கள், கேலி கிண்டல் செய்தார்கள். ஆனாலும் இந்த சிறுவன் எதை பற்றியும் கவலைப்படாமல் தான் செய்து கொண்டிருந்த அந்த செயலை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தான். அந்த சிறுவன் சொன்னான், என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன், என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன், மீதியை கடவுள் பார்த்துக் கொள்வார். காலங்கள் கடந்து போனது. கோடைக்காலம் வரத் தொடங்கியது. கடுமையான வறட்சி, கிணறுகள், ஏரி, குளங்கள் எல்லாம் வற்றி போயின. நாம கூட இப்ப பார்க்கிறோம் இல்லையா, கடுமையான ஒரு வறட்சியான சூழ்நிலை, அதிகமான வெயிலினுடைய தாக்கம் இருக்கிறது. விஞ்ஞானிகள், அறிவியல் ஞானிகள் சொல்லுகிறார்கள், இந்த வெயிலினுடைய கொடுமை இன்னும் சில மாதங்கள் நீடிக்கும் என்று. அதனால் நம்முடைய பகுதிகளில் எல்லாம் வறட்சிகள் வரக்கூடிய சூழல் கூட ஏற்படலாம் என்று எச்சரிக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த சிறுவனுடைய இந்த ஒரு செயல் வறட்சியான காலத்தில் பெரும் உதவியாக இருந்திருக்கிறது. எல்லாம் வறண்டு போன சூழ்நிலையில், வயல்வெளிகள் எல்லாம் கருகி போயிருந்த நிலையிலும் கூட அந்த அரச மரம் மட்டும் மரம் நிறைய பசுமையான இலைகளோடு அந்த ஊர் மக்களே வந்து அந்த மரத்தின் நிழலில் இலைப்பாறக்கூடிய அளவிற்கு அது நிழல் தந்து கொண்டிருந்ததாம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் வறட்சியும் துன்பமும் வரும். வறட்சியும் துன்பமும் இல்லாத வாழ்க்கையே இல்லை. ஆனால் நம்முடைய சிறிதளவு நம்பிக்கை, அந்த சிறு பையனுடைய முயற்சி அந்த ஊருக்கே ஒரு இலைப்பாறுதலை தந்தது போல, நம் உள்ளத்தில் இருக்கின்ற சிறிதுளி நம்பிக்கை நம் துன்பத்தை, வறட்சியை, கவலையை போக்குகின்ற மருந்தாக இருக்கக்கூடும். இரண்டு சிந்தனைகளை நான் முன்வைக்க விரும்புகிறேன் பிரியமானவர்களே. முதலாவது, வறட்சியின் நடுவிலும் கடவுள் நம்மை பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார் என்கிறது இன்றைய நாளினுடைய முதல் வாசகம். எலியா தீர்க்கதரிசி அந்த வறட்சிக்கு நடுவிலும் இஸ்ராயல் மக்கள் முழுவதையுமே வறட்சியான ஒரு சூழ்நிலை பீடித்துக் கொண்டிருந்த நிலையில் கடவுள் எலியாவை கேரித் ஆற்றங்கரைக்கு அனுப்பி காகங்களை கொண்டு அவருக்கு அப்பமும் இறைச்சியையும் கொடுக்கிறார். இஸ்ராயல் நாடு முழுவதுமே வறட்சி நீடிக்கிறது. ஆனால் எலியா தீர்க்கதரிசிக்கு மட்டும் ஆண்டவருடைய இரக்கம், பாதுகாப்பு, பராமரிப்பு. ஏனென்றால் அவரிடத்தில் இருந்த முழுமையான நம்பிக்கை. வறட்சியிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்றார். நம்மிடத்தில் இருக்கின்ற சிறுதுளி நம்பிக்கையே நம் வாழ்வில் வருகிற கஷ்டங்களை, பிரச்சனைகளை, துன்பங்களை போக்குகின்ற அருமருந்தாக இருக்கும். இரண்டாவது சிந்தனை, இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலிருந்து, எது பேறு பெற்ற நிலை, எது பேரின்பம்? பேரின்பமோ பேறு பெற்ற நிலையோ வெளியில் இல்லை, மாறாக நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திற்குள் இருக்கின்ற மனநிலையை அது குறிக்கிறது. இந்த உலகம் சொல்லுகிறது, பணம், புகழ், பட்டம், பதவி, அதிகாரம் இவை இருந்தால் பேரின்பம், பேறு பெற்ற நிலை என்று. ஆனால் ஆண்டவர் இயேசு நற்செய்தியில் சொல்லுகிறார், கடவுளை யார் நம்பி இருக்கிறாரோ அவரே பேறு பெற்றவர், அவரே பேரின்பத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு மனிதர்.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் வறட்சி நமக்குள் வந்தாலும், வெறுமைகள் நமக்குள் ஏற்பட்டாலும், அந்த வெறுமைதான் கடவுளினுடைய அருளை நிரப்பக்கூடிய இடம் தருகிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நற்செய்தி நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறபடி ஏழையின் உள்ளத்தோர், துயருருவோர், நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர், இரக்கமுடையோர், தூய உள்ளத்தோர் எல்லோருமே பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் ஆண்டவர் அவர்களோடு உடன் இருக்கிறார். கடவுள் நம்மோடு உடன் இருக்கிறார் என்றால் நாம் பேறு பெற்றவர்கள் தான். எல்லா சூழ்நிலையிலும் துன்பம் வந்தாலும், இடர்பாடுகள் இருந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், நெருக்கடிகள் வந்தாலும் நாம் பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் இறைவன் நம்மோடு இருக்கிறார். அவர் பார்த்துக் கொள்வார் நம் துன்பத்தை, நம் வேதனையை, நம் கலக்கத்தை. நமக்கு சிறுதுளி நம்பிக்கை இருந்தால் போதும். நம் வாழ்விலும் கேரித் ஆற்று நீர் வற்றி போகலாம். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் வாழ்விலும் அந்த கேரித் ஆற்று நீர் வற்றி போகலாம். ஆனால் ஆண்டவர் வேறொரு வழியை, பாதையை நமக்காக திறப்பார். அந்த நாள் இந்த நாளாக கூட இருக்கக்கூடும். ஆமீன்.